ஹலோ வெல்கம் பேக் டு த சிவண்டா விஜய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஷ்டம் மேட்ச் தான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவண்டா கேமர்ஸ் விசஸ் 4 பிரதர்ஸ். உங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வேறு லெவலில் மேட்ச் போயிட்டுருக்கான்பா. நம்ம ஏன்டா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஏன்டா வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 செகண்ட் வீடியோ 20 செகண்ட் வீடியோ இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுருந்தோம். இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டெய்லியுமே நான் போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3 தான் நண்பா. நம்ம விளாட்றது முழுக்க பெஸ்ட் ஆஃப் 3 தான் விளாடும். கில்டு வார் தான் அதிகமாக விளாட்றோம். பெஸ்ட் ஆஃப் 3 யாரையாச்சும் விளாடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃபோன் நம்பரையும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா நண்பா? விளாட்னு விருப்பம் பண்ணால் விளாட்லாம். ஓகேவா நண்பா? லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல்லுக்கு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோவில் யார் ப்ளே பண்ணியிருந்தோன்னு கேட்டிங்கன்னா நண்பா, சிவண்டா விஜய், சிவண்டா P2K, அப்புறம் நான் லோன்னு ஒரு ஆள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒய்டி பார்த்தீங்கன்னா அந்த ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கில் விழுந்துருக்கு ஃபேஸ்புக்கில். அதை இன்றைக்கி ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதனால் சரி இருக்க கில்டில் அந்த ஐடி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஐடியை கொடுத்து விளாட விட்றோம். விளாண்டுக்கிட்டு இருக்கார் அவர். வந்து சிவண்டா ஆர்கே நண்பா. சிவண்டா ஆர்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக 8 எல் பாஸ் ஐடி வாங்கிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் அவரும் வச்சுருக்காரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சப்ஸ்கிரைபர் எல்லாமே போய்ட்டு அவருக்கும் நம்ம சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. ஓகேவா நண்பா? ஏன்டா ஏன்டா செவத்தில் ஓடி இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ணா இல்லைன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேலாம் போய் பார்த்தேன், வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சரி ஓகே பார்ப்போம். வேறு லெவலில் மேட்ச் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆப்னரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிவண்டா ஒய்டி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்காரு. நான் பார்த்தேன் டக்குன்னு தான் அவரும் க்ளோவால் போடுறாரு. சும்மா டஃப்பு வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க நண்பா. நம்மளுக்கு ஒரு அடித்து தூக்குப்போ அப்படின்னு போட்டோம்னா நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கில் எடுக்கணும். அது வேறு லெவலில் இருந்துச்சு விளையாட்டு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டபுள் பேரல் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். செம்ம ஹெட் மிஸ் ஆகிட்டார் ஆள். சரி நம்ம ஒரு மெடிக்கல் ஃபிட்டை போட்டுக்குவோம். நம்ம பேரில் தான் ஒரு 4 பேருமே இருக்காங்களே, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபிட்டை ஏற்று மறுபடியும் சரி மெடிக்கல் ஃபிட்டு பத்தலை போடு, வெளியிலே வந்து ஒரு அடி அடித்தாலும் நம்மளே டவுன் ஆக்கி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நண்பா. பாருங்கள் வேறு லெவலில் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டீம் அப்லாம் வலுவாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா செம்ம டீம் அப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க விளாட்றது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு மட்டும்தான் ஆடிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலில் மேட்ச்சு போவோம். வெயிட் பண்ணி தான் ஆடிருப்போம். நம்ம இங்கிட்டு வந்து பார்ப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கிட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஆஃப் 3 நண்பா. மேட்ச் 3 மேட்ச் நடந்துச்சு. உங்களுக்கு வந்து 2ஆம் டீம் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நண்பா. நான் பார்ட் 2 வீடியோ உங்களுக்காண்டி நான் ரெடி பண்ணி போடுறேன். இனிமேல் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். மேட்ச் நடத்துகிறத பற்றி சொல்லியிருந்தோம் நண்பா, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் கன்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்துகிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லுவோம். 3 யூடியூப் சேனல் சொல்லியிருந்தோம் நண்பா. சிவண்டா விஜே, சிவண்டா ஒய்டி, சிவண்டா ஆர்கே. நல்லா வச்சுக்கோங்க. சிவண்டா விஜே, சிவண்டா ஒய்டி, சிவண்டா ஆர்கே எல்லாமே கேபிட்டல் லெஸ்ஸில் போட்டிங்கன்னாவே போதும் நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டாகவே வந்துடும். அதை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் போட்டாலையும் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் மேட்ச் நடத்துகிற பற்றி போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா லாக்டவுன் வேறு, அதனால் எல்லாம் ஃப்ரீயாக தான் வீட்டில் இருப்பீங்க. அதனால தான் சரி ஒரு மேட்ச்சை நடத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் நடத்துகிறோம். என்ட்ரன்ஸ் வந்து கிடையாது நண்பா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு நண்பா. அது வந்து சர்ப்ரைஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நான் தெளிவாக சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா விளாட்லான்னு சொல்லுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வர 30 டீமுக்கு மட்டும்தான் நம்ம உள்ளே அலோடு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர 24 டீமுக்கு கன்ஃபார்ம் என்ட்ரு உள்ளே நடந்துடும். அடுத்த 5 டீமு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்போ நடக்கிறத பொறுத்து தான் நம்ம பார்ப்போம். சீக்கிரமாக நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ட்ரு பண்ணிங்க. எந்த டீமாக இருந்தாலும் பரவாயில்ல நண்பா. நீங்கள் கில்டு வார் விளாட்லாம். எல்லா ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஏறக்கூடாது, ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணக்கூடாது நண்பா. இப்போலாம் தான் விளாட்ணுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக விளாட்லாம். உங்களுக்கு விளாட தெரியும். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் விளாடாமல் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க நம்புகிறேன். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கேன்பா. அப்படியே சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மட்டும் பண்ணுங்கள். உங்கள் நண்பனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பர் அவங்களுக்கு கொடுப்பேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாலே போதும் நண்பா. நாங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை கனெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸ்லாட்லாம் போட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம். போட்ட டீமே நீங்கள் போட்டு விளாட மாட்டோம். ஏபின்னு சொல்லிட்டு தனித்தனியாக டீம் பிரிப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 24 டீம் இருக்குன்னா 12 டீமாக பிரித்து இவங்க விளாண்டவங்களுக்குள்ளே விளாண்டுக்க மாட்டாங்க. கரெக்டாக ஃபைனல் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டீமாக தான் ஒன்று வரும். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு. சரி வாங்க நான் இந்த வீடியோவை பார்ப்போம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்கோம். இப்போ அந்த வீடியோவில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பேசிடுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டார் நம்ம ஆர்கே. வேறு லெவலில் ஓப்பி விட்டார். நம்ம பாருங்கள் டபுள் பேரில் அம்மா ஹெட்டாக போகுது, ஆனால் டவுன் ஆக மாட்டேங்கிறார். சரி ஒரு மெடிக்கல் ஃபிட் ஏற்றா. மெடிக்கல் ஃபிட் இவ்வளோ வேகமாக ஏறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேரக்டர் ஸ்கில் நண்பா. அதே நான் வெயிட் பண்ணுவோம். இங்கேனக்குள்ளே பாருங்களேன் செம்ம கூத்து நடக்கும் பாருங்களேன்.
வேறு லெவலில் போடுவாங்க பாருங்கள் க்ளோவால். பாருங்க இங்கே வந்துட்டார் ஒரு ஆள் போடா உட்காந்துட்டாரு. சரி நம்ம இங்கிட்டு க்ளோவால் போட்டு அடைச்சிருப்பாங்க தான் மறுபடியும் போடு ஒரு ஹெட்டு போட்டு ஒரு க்ளோவால்னால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரா. சரி இந்த இதில் நாங்கள் ஜெயிச்சிரோமா மாட்டோமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆர்கே நானும் தான் இருக்கோம். ஆர்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ப்ளேயிங் பண்ணியிருப்பார். புது ஐடி வேறையா இன்னும் வெறித்தனமாக ப்ளேயிங் பண்ணார் அவர் சொன்னால் சூப்பராக ப்ளே பண்ணார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கில்ட் அவுட் வெளியிலையும் போயிட்டார். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஐடி புதுசாக வாங்கிட்டு நம்ம கில்டுக்கு வந்திருக்காரு. இப்போ பழையபடி ஆர்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளாட போகிறாரு பாருங்க. அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கே நான் கீழே கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த போய்ட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஒரு 3 சப்ஸ்கிரைபர் போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் நண்பா. அவருக்கு க்ளோவால் போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கோம். ஏறி தான் விளாடுவோம். சூப்பராக விளாண்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதான் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு மேட்ச் பார்த்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்மளும் க்ளோவால் போட்டு இங்கே நிற்போம். வேலைக்கெல்லாம் ஆகாது. இங்கே பார்த்தா பின்னாடி வந்துடுவார் நினச்சேன். பார்த்தா நம்ம ஒயிட்டி பின்னாடி ஓடியாராரு. வெயிட் பண்ணி மேட்ச் பாரு வேறு லெவலில் போயிட்டுருக்கும். ஒயிட்டியும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஐடி வாங்கிட்டார். அவரும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோவாக போட்டுட்ருக்காருன்பா. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் வீடியோ தான். அவர் சொல்கிறது அம்பட்டும் பார்த்தீங்கன்னா 100% வருது உள்ள. நான் க்ளோவால் போட்டு அங்கே ரிவ்யூ பண்ணலான்னு போவேன். அதுக்குள்ளே பார்த்தா கில்ல எடுத்துருவாங்க. சரி அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வீடியோ கண்டென்ட் போட்டுக்கிட்டுருக்காருன்பா. அவர் சேனலே கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அழுத்தி தூக்கம் வச்சா பட மாட்டேன்ருச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா அழுத்துறா அவ்வளோதான் க்ளோவாலே பட்டுரும். பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பேக் அடிச்சிடும். பேக் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருப்போம். பின்னாடி போய்ட்டு ஒரு க்ளோவால் போட்டு ஏறி விளாடுன்னு சொல்லிட்டு க்ளோவால் போடுவோம். க்ளோவால் போட்டுட்டு போடு வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வந்து 4 பேர் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். வேறு லெவலில் டஃப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு தான் சரி அடிச்சிடலாம்டா வாடான்னு சொல்லிட்டு ஏறி நம்ம பயில்களும் விளையாடுவாங்க. ஆனால் நாங்கள் நினச்ச மாட்டோம் மேட்ச் எங்களுக்கு அமையலை. பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக நம்ம விளாண்டுருப்போன்னு. அழுத்துறா ஒரு ஹெட்டு 75 க்ளோவால் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் குத்திட்டு ஒரு மெடிக்கல் ஃபிட்டாக நான் பயந்துட்டேன். எனக்குள்ளே நம்பால் நான் அந்த ஆள் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா நான் தெரியுது பின்னாடி ஒரு ஆள் சுற்றி வந்துட்டார் இங்கிட்டு. சரி அவரை போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்த டக்குன்னு மேலே படாது ஒரு க்ளோவால் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விழுவாங்க பாருங்கள் ஒரு ஹெட்டு. ஆனால் டவுன் ஆக மாட்டார். அது வேறு விஷயம். இதுக்கிட்ட 75 போடா மிஸ் ஆகிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுனு. நான் வந்து டவுன் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். ஆப்னட் ஒரு ஆள் டவுன் பண்ணி வச்சுட்டேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் டவுனு. பாருங்கள் நம்ம வேறு லெவலில் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. க்ளோவால் போட்டு விளாடுவோம் நீட்டாக. இங்கேக்குள்ளே பாருங்கள் நான் கேட்குறீங்க இந்த மேட்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம பாருங்க அவங்க அப்போ தான் ஃபுல்லாக லாங் ரேஞ்ச் மட்டும் தான் ஆடுறாங்க. டேமேஜ் கொடுக்குறாங்க. சூப்பராக டீமாக போகிறாங்க. இந்த ஹெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம வேறு லெவல் ஹெட் விழுந்துருக்கோம் நம்ம டபுள் பேரில். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நம்மளை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடுவார். அவரை ரிவ்யூ பண்ணிடுவார். நம்மளும் க்ளோவால் உடனே உடப்பான் கரெக்டாக சுற்றி விட்ருவார். அப்புறம் உள்ளே போடான்னு சொல்லி கரெக்டாக உள்ளே போவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா புல்லட் லோட் ஆகும். அவனால் உள்ளே போக முடியல. வெயிட் பண்ணி தான் போட்டு அழுத்துறான். இப்போ ஏறி சுடுவோம். பார்த்தீங்கன்னா B2K மறுபடியும் உள்ளே டவுன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நம்ம அவர் அடிச்சிட்டோம். அவர் என்ன பண்ணிடுவார் பாருங்களேன். இப்போ புதுசாக க்ளோவால் அங்கிட்டு போடுவார். சரி நம்ம B2K வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருவோம். நம்ம ஏன்னாங்கிட்ட இருந்து ரிவ்யூ பண்ணிட்டுருப்பார். அவர் அங்கிட்ட ரிவ்யூ பண்ணியிருப்பார். நம்ம இந்த க்ளோவால் வளர்ப்போம். திறந்து விட்றா B2K அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அவர் திறந்தே விட மாட்டார். அவர் இந்த மேட்ச்சில் ஒரு OP ஹெட் ஷாட் அடிச்சிருப்பார் பாருங்க. வேறு லெவல் அடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா 3க்கு 3 இருக்குன்பா. வேறு லெவலில் வீடியோ போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதனால் வீடியோ போடாததுக்கு கோச்சிங் என்னென்னா இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருவோம். நம்மளே கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதேமாரி தான் வீடியோ போடுறோம். முழு சப்போர்ட்டையும் கொடுங்க. இங்கே பாருங்க நம்ம இவன் இருக்கான் பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஆள் இருக்கான் பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ராங் ரேஞ்ச் ஆடுறான். அழுத்தி விட்டுறான் பக்கத்தில் வந்தான். அதான் கொஞ்சம் இதாக இருக்கேன்டா நீ MP வாடி வச்சு அழுத்தி விட வேண்டியதாடா அப்படிங்கிறீங்களா. அவங்க 2 பேர் சேர்ந்து அழுத்துறாங்க ஒரே நேரத்தில் டீம் அப் பண்ணி. நம்ம பயிலுக்கு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்க டீம் அப் பண்ணி. அதான் பார்த்துட்ருக்கோம். வேறு லெவலில் டீம் அப் பண்ணுறாங்கண்ணே நம்ம டீமும். நானும் வெயிட் பண்ணி விளாட சொல்லுவேன். வெயிட் பண்ணியே விளாடு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதான் க்ளோவால் போட்டு ஏறி போயிட்டு விளாண்டுட்டு இருப்போம். நம்ம பாட்டுக்கு பயப்படாமல் விளாடுவோம். இங்கே பாருங்களேன் யாருக்கே அங்கே போயிட்டாரா நம்மளும் போயிடுவோம். அப்போ தான் B2K டவுன் பண்ணிடுவாங்க. B2K கத்துவார். பாங்கடா இங்கே தான்டா இருக்காங்க 2 பேர் இருக்காங்கடா. பார்த்தா இங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருப்பார். ஒரு க்ளோவால் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவால் போட்டு ஆள் சரி வெளியில் வரும்போது இன்னும் க்ளோவால் நம்மளே அடிச்சிருப்பார். நான் நல்லா எங்கிட்ட ஓடிட்டேன் ஆள் பார்த்து. அதான் இங்கே செம்ம டேமேஜ் சொல்லுவான். அந்த லாங் ரேஞ்ச் சொல்லி தான் அவர் தான் லாங் ரேஞ்ச் அங்கே டார்கெட் இருக்கார் பார்த்தீங்களா. அழுத்தி பிடிச்சா கொஞ்சமாக குறைக்கல எல்லாத்தையும் குறைச்சி போடுறாருங்க. நம்ம டக்குன்னு மெடிக்கல் ஃபிட்டை ஏற்றிட்டு அங்கே போய் பார்ப்போம். அங்கே பார்த்தா இங்கே ஒரு ஆள் போயிட்டுருப்பாரா அடிச்சு கூட அப்படின்னு பார்த்து இதை எடுப்போம் பார்த்தீங்களா. கரெக்டாக வேலைக்கு ஆகாது. சரி புல்லட்டை லோடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா சிவண்டா ஒயிட்டி இப்போ பாருங்கள் டவுன் ஆயிடுறாரு. நான் எங்கடா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடித்து தூக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நண்பா. அடித்து தூக்க ட்ரை பண்ணிட்டு தான் டேமேஜ் சொல்லுவோம். அப்போ தான் சொல்லுவாங்க இவர் இங்கிட்டு இருக்காரு அப்படின்னு உட்காந்து மெடிக்கல் விட்டு போடுவார் பாருங்களேன். மூஞ்சிலே ஒன்று விடுவோம் பாருங்கள். வேறு லெவல் OP ஷாட் நண்பா. லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க நண்பா. அதான் 7 பேர் பார்க்குறாங்க நம்மளையே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவால் நம்ம மெதுவாக போடுவோம். இப்போ என்ன நடக்கும் பாருங்களேன். இந்த மேட்ச்சில் அவசரப்பட்டு ஏறி போயிடுவோம்.
அதான் சிவன்டா ஆர்கே எங்கே இருக்காரான், அவனை ஓபி அடைச்சா 12 பாடி டேமேஜ். சரி அவர் ஷூட் வந்துட்டு லெவலில் 2 ஷூட் தான் போட்டிருக்காரு, நம்ம ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறி போய் அடிப்போம். பாருங்கள் என்ன நடக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும் மேட்ச், உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன், அவங்க முழுசாக போட்டு எனக்கு கொடுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. க்ளோவால் போட்டு போயிட்டுருப்போம், ஏறி பார்த்துட்ருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே நான் ரகுவே சொல்லுவேன் முட்டாவை அடிச்சிட்றான் அப்படி இங்கே பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஒரு ஆள் வந்துடுவார். நம்மளும் வெயிட் பண்ணி தான் விளாடுவோம். ஆனால் எனக்குள்ள பார்த்தா அழுத்தி பிடிச்சிடுவார், 2 பேர்த்தையுமே ஒரு ஆள் அழுத்தி பிடிச்சிடுவார். டக்குன்னு பார்த்தா ரிவ்யூ பண்ண சொல்லிடுவோம், டக்குன்னு பார்த்தா அவரும் ரிவ்யூ பண்ணிடுவார். நம்மளும் க்ளோவால் போட்டுக்கிட்டு இருப்போம். என்ன பார்த்தா ரிவ்யூ பண்ணிட்டுருப்போம் பாருங்களேன். M10 வச்சு அடியில் அழுத்துவாங்க, நான் வந்துட்டு M10 வச்சு அழுத்துறதை பார்த்துருவேன். M10 வச்சு அடியில் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட்டி தான் சிவண்டா டக்குன்னு எந்திரிச்சிடுவார். நம்ம உடனே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்டை ஏற்றிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் அழுத்திட்டு இருந்திருக்காரு, போடு செம்ம ஹெட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஹெல்மெட் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. சிவண்டா ஆர்கே பார்த்தீங்கன்னா அவர் ரிவ்யூ பண்ணிடுவார். அப்போ இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிப்போம் மாட்டோமான்னு சொல்லி கீழே பாருங்களேன் நண்பா. வேறு லெவலில் ஓபிக்கா இது, ஓபி ஷாட் நண்பா. அவங்க அழுத்தி இப்படி டக்குன்னு ஒரு க்ளோவில் குத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டுடுறான். டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டுவிட்டு இங்கிட்டு போயிடுறோம் பாருங்கள். இங்கே ஒரு ஆள் நிற்பார் பாருங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி இது பண்ணுவோம், அழுத்துறா அதில் ஆள் டவுன் ஆயிடுவாரா. நம்மள்ட்ட வந்து மெடிக்கல் ஃபிட் எதனா பார்த்தா மெடிக்கல் ஃபிட் நம்மளுக்கு இல்லை. மெடிக்கல் ஃபிட் இருந்தால் அந்த ரவுண்டு நம்ம கொண்டு போயிருக்கலாம். இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிப்போம் மாட்டோம் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஒரு கிலோ எடுத்துருவோம் நம்ம, ஒரு கிலோ எடுத்துகிட்டு க்ளோவால் போட்டு முன்னாடி ஏறுவோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கரெக்டாக 2 பேரும் சுற்றிட்டாங்க, இப்படி சுற்றிட்டாங்க. அதனால் எனக்கு கெஸ் பண்ண முடியல, டக்குன்னு க்ளோவால் ஜோனில் போய் சுற்றுறேன் நான். சரி ஓகே விடு, ஏன்னா கம்மியான பிளட்டு தான் இருந்துச்சு. பார்ப்போம். இப்போ மேட்ச் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஏடா மேட்ச்சை இவ்வளோ நிமிஷம் இழுத்து போறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பட்ட கஷ்டமும் நீங்களும் படணும்ல, அதுக்காண்டி தான் நண்பா. மேட்ச் முடிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு ஹெட்டு தரமாக விழுந்தது 65. அப்போ தான் அதனால தான் ஏறுவோம் நம்ம. சரி வெயிட் பண்ண அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, வந்து தான் நம்ம அடிக்கிறாங்களே. அவங்க பார்த்தா அவங்க வெயிட் பண்ணுறாங்க, நம்ம இங்கேருந்து அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட டவுன் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் விளையாட முடியல. அதனால தான் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பழைய டீம் இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். சிவண்டா ஒயிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோ எல்லாமே அங்கே இருக்கும். அதில் டீம் அப் எப்படி பண்ணியிருப்போம், இதில் டீம் அப் எப்படி பண்ணிகிட்ருக்கோம், எப்படி விளையாண்டுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். வெறித்தனமாக மேட்ச் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் சிவண்டா ஆர்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் நண்பா நம்ம டீமில் அவசரப்படுறான்னா அவர் ஒரே ஒரு ஆள் தான். அவசரப்பட்டுக்கிட்டே மட்டும்தான் அவர் வேலையே, வேறு எதுவுமே பண்ண மாட்டார். அவசரம் பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருப்பார் அவர். நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்ப்போம், அவர் அவசரப்படுறதை விடவே மாட்டார். அதான் நம்மளும் அழுத்தி தூக்குவோம். அங்கிட்ட வாடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அழுத்தி தூக்குவோம். பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. எனக்குள்ள நம்மளுக்கு பிளட்டு குறைஞ்சிரும். சரி ஓகே, டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டு டக்குன்னு மெடிக்கல் ஃபிட்டை சுற்றுறா மெடிக்கல் ஃபிட்டை ஏறி போகலான்னு போவோம். சரி போக முடியல, நம்ம க்ளோவால் இங்கே இருக்கனால டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டாங்க. இந்த நான் 2 பேர், நம்ம ஆர்கே மட்டும் தான் இருக்கார். ஆர்கே அடிப்பாரா மாட்டாரா, அடிச்சிட்டாரு, மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா 5-4 போயிட்டுருக்கேன் நண்பா. அடுத்த ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் நண்பா. அது க்ளோவால் போட்டு வேறு லெவலில் ஏறி போயிட்டுருக்கோம் நம்மளும். அவனால் முடிஞ்ச எஃபெக்டை எல்லாமே நான் போடுறேன் நண்பா இந்த யூடியூப் சேனலுக்காண்டி. ஆனால் அவங்க சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் போதும். வெயிட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துடுவார். ஏன்னா 2 டபுள் பேரல் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டவுனு, அதனால் ஒரு டபுள் பேரல் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கீழே அங்கே ஒரு டபுள் பேரல் போட்டிருந்தாங்க, அதனால் நம்ம 2 டபுள் பேரல் எடுத்தான். நானும் அழுத்தி குடிக்கணும், உனக்கு கொடுங்கடா ஏதாச்சும் MP5 இது மட்டும் ஏதாச்சும் கொடுங்கடாங்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கே பத்தலைங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி தான் விளாண்டுகிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா சிவண்டா ஆர்கே கீழே குச்சி போயிட்டார். அவர் கொஞ்சம் டேமேஜ் சொல்லிடுவார், பேக்கப் வா அப்படின்னு சொல்லிடுவார். அவரும் போய்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக விளாடுவாங்க பேக்கப். நம்ம பார்த்தீங்கன்னா தான் விளாடவே மாட்டுறோம். நம்மளும் ஒயிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருக்க மாட்டோம். வெயிட் பண்ணி விளாடுவோம். அப்பையும் பாருங்கள் எங்களுக்குள்ள பாருங்களேன், கரெக்டாக வருவார், நல்லா மண்டை பொழந்துருக்காங்க எனக்குள்ள. இங்கே பாருங்கள் பேக் அடிப்பார் பாருங்களேன், நான் பார்க்க மாட்டேன். அப்போது அவருக்கு ஒரு டேமேஜ், இங்கே தான் இவருக்கு ஒரு செம்ம டேமேஜா. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டுட்டு ஓடுறான்னு ஓடுவோம் பாருங்கள். என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்களேன். வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு 2 பேர் வந்துடுவாங்க. டக்குன்னு அதை அடிச்சிடுவோமா, இவரும் அடிச்சிடுவார். இப்போ ஒயிட்டி பார்த்தீங்களா, அவர் எந்த ஐடி கொடுத்தாலும் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுக்குறாரு டீமுக்கு, வேறு லெவலில் விளாட்றாரு. இங்கே ஒரு ஆள் இருப்பார் பாருங்கள். இங்கே எனக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும். இங்கே எனக்குள்ள பாருங்களேன், நான் க்ளோவால் மாட்டிக்குவேன், என்னால் அதை திரும்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சுட்டுக்கிட்டு பார்த்தா நம்ம அவர் அடிச்சிடுவார். இந்த இடத்துல பாருங்க சிவண்டா B2K என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்கள் நண்பா. செம்ம ஓபி நண்பா. M10 பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஓபி ஹெட்ஷாட் அடிப்பார். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயர் தான். அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கான்னு கேட்டால் அவர் வச்சுக்கலாம். அவர் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன், எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வேறு லெவலில் ஓபி அடித்தார்ல, செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. என்ன பார்த்தா சுற்றி வந்துருந்தான். கடைசி மேட்சுங்க பார்த்தீங்கன்னா சரி சுற்றி வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நானும் சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிப்பாங்க. அதான் செம்மட்டு ஒன்று விழுந்துடும். நம்மளுக்கு பார்த்தா உள்ளே ஓடிடுவோம். உள்ளே ஓடிட்டு ஒரு மெடிக்கல் ஃபிட்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஃபிட்டை போட்டுருவோம்.
நிற்பார், டக்குன்னு தூக்கி தூக்கி விடுவேன், வந்து உள்ளே விடுவேன். நான் சொல்லிடுவேன் B2K பக்கத்தில் தான் இருப்பார், நான் இங்கே வா B2K இங்கே வா 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 அப்படின்னு ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். அவரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். அழுத்தி பிடி ப்ரோ, நான் இங்கிட்ட அழுத்தி பிடிக்கிறேன், எப்படி ஓப்பன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுவார். நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் எடுத்துருவோம். டபுள் பேரலாக இல்லை MP40 வச்சு அடிப்போம். அப்போ தான் B2K அவர் கில் எடுத்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா B2K அவர் கில் எடுத்துட்டார். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஓடுவோம் பாருங்கள், அழுத்தி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி தூக்குவோம். ஏன்னா பின்னாடி இருந்த அடியை கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அங்கே போய் பார்த்து அழுத்தி தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி தூக்குவோம். வேலைக்கு ஆகாது. சரி இங்கே முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏறி ஆட்டுறா ஒரு அடி, அம்மா அடி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டே இருப்போம். சரி உடனே மெடிக்கல் ஃபிட்டை ஏற்றிட்டு இங்கேருந்து நம்ம இங்கே போவோம். B2K பாருங்கள் எப்படி சமாளிப்பார் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் இருப்பார், இங்கே ஒரு ஆள் நம்ம அடிச்சிரோமா பார்ப்போம். நானே சரியாக வீடியோ பார்க்கல. அவங்க ஒரு ஆள் நம்ம டவுன் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஆள் வந்துட்டார், நான் பார்த்துட்டேன், பின்னாடி தான் வந்தாருன்னு சொல்லி பார்த்தேன். டக்குன்னு இதை எடுத்துகிட்டு போனேன். எங்களுக்குள்ள நம்ம RK அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டார். நம்ம அழுத்தி புட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கில்லை எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் B2K மட்டும்தான் நண்பா இருக்கோம். வேறு லெவலில் மேட்ச் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா B2K சரி ஜோனுக்கு நடுவில் புட்றா அப்படின்ட்டே இருப்பார். நான் பார்த்துக்கிறேன்டா, நான் டவுன் ஆனாலும் நீ அடிச்சிரு அப்படிம்பாரு. சரி வந்தால் நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா B2K டவுன் ஆகிட்டார். சரி வெளியில் வருவார் பார்த்தா அவர் ஜோன்லேயே டவுன் ஆகிட்டார். ஓகே நண்பா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நண்பா.